சந்தியாராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜானகி, ரகுராம் 2 பேரும் சாமியை கும்பிட்டு வர்றாங்க. இந்த பக்கமா புவனேஸ்வரி, பசுபதி, லிங்கம் இவங்க 3 பேருமே கோயிலுக்கு வந்திருக்காங்க. என்னங்க எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களான்னு லிங்கம் கேட்குறாங்க. ஆமா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவ்வளவு நாளைக்கு அப்புறமா கடவுள் என்னோட ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்காரு. அந்த ஜானகி இன்னைக்கு ஜெயிலுக்கு போறா இல்லையா, அந்த சந்தோஷம் தாங்கிறாங்க புவனேஸ்வரி. எப்படி பார்த்தாலும் அந்த அம்மாவுக்கு ஜாமீன் கிடைக்காதல்லன்னு லிங்கம் கேட்குறாங்க. அது எப்படி கிடைக்கும்? நம்ம தான் யாரையும் பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி வச்சுட்டே தானே இருக்கோம். அப்படி இருந்து நம்மளை மீறி யார் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவிடுவாங்க? கண்டிப்பா ஜானகி ஜெயிலுக்கு போறது உறுதிங்கிறாங்க பசுபதி. இப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜானகி ரகுராமும் பிரியணும். ஜானகி சாகிற வரைக்கும் ரகுராம பிரிஞ்சு ஜெயிலே கடந்து சாகணும். எப்பவுமே அவங்க 2 பேரும் சேரவே கூடாது. அதுதான் என்னோட ஆசை. சரி வாங்க போய் சாமி கும்பிட்டு வரலான்னு புவனேஸ்வரி பசுபதியும் லிங்கத்தையும் கூட்டிட்டு போறாங்க. இவங்களும் கோயிலை சுத்தி வரும்போது அப்பதான் ஜானகி ரகுராம் 2 பேரும் ஜோடியா படியுட்டி இறங்கி வராங்க. இதை பார்த்த லிங்கம், எங்க அங்க பாருங்க, நீங்க என்ன நினைச்சீங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ச்சியில நிக்கிறாங்க புவனேஸ்வரி. ரகுராம் ஜானகியை கூட்டிட்டு போறேன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஜானகிக்கு இந்த ஆள் தான் ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. என்னங்க நீங்க என்னமோ ரகுராம் ஜானகி 2 பேரும் சேர மாட்டாங்க, ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கல்ல 2 பேரும் ஜோடியா போறாங்க. இந்த ரகுராம் தான் ஜானகிக்கு ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பாங்கிறாங்க லிங்கம். நெருப்புல நிக்கிற மாதிரி புவனேஸ்வரி கண்ணை திரட்டி திரட்டி பார்த்துக்கிட்டு அப்படியே சூடா நிக்கிறாங்க. வீட்டுல பார்வதிக்கும் பத்மாவுக்கும் அளவில்லாத சந்தோஷம். கோர்ட்ல என்னங்க நீ நடந்திருக்குன்னு கேக்குறாங்க பார்வதி. பார்வதி என்ன நடந்திருக்கும்? யாரும் ஜாமீன் கொடுத்திருக்க மாட்டாங்க, பணமும் கட்டியிருக்க மாட்டாங்க. அதனால ஜானகி அண்ணிய யாரும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அண்ணி இந்த கதிருக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணனை ஏத்துக்கிட்டு இந்த வீட்டை ஏத்துக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணனா சும்மா இருக்குமா? இப்படித்தான் நடக்கும், அனுபவிக்க வேண்டியதானுங்கிறாங்க பத்மா. சிவராமன், மணிவண்ணன், மாயா 3 பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. அவங்கள பார்த்ததும் அடடே வாங்க வாங்க, என்ன சொல்லாம கொல்லாம பணம் தேடுறதுக்காக போனீங்களே, என்ன பணம் கிடைச்சதா? இப்ப ஜாமீன் தான் கிடைச்சதா? எனக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணனா இப்படிதான் நடக்கும், புரிஞ்சுக்கோங்க. அண்ணி இவங்க முகத்தை பார்த்தாவே தெரியுதுல்ல, ஜாமீன் கிடைச்சிருந்தா நிச்சயமா ஜானகி அக்காவை கையோட கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்லங்க. நீ அதான் மூஞ்சியை தொங்க போட்டுட்டு வந்திருக்கீங்களா? அதுக்கு தான் வீட்டுல இருக்கிறவங்க சொல்றத கேட்கணுங்கிறதுங்கிறாங்க. பத்மாவும் பார்வதியும் சரியான அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பத்மாவும் பார்வதியும் பேசுறத கேட்டு மணிவண்ணன், சிவராமன், மாயா 3 பேருமே கக்க கக்கன்னு சிரிக்கிறாங்க. என்ன இப்படி சிரிக்கிறீங்க? 3 பேருக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க பத்மா. பத்மா, சர்க்கஸ்ல ஜோக்கர் பார்த்தா தானா சிரிப்பு வருமல்ல, அந்த மாதிரி தான் இப்ப நீங்க கேட்கறதும் பேசுறதும். உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி சிரிப்பு வந்துருச்சுங்கிறாங்க மணிவண்ணன். வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா? பணத்துக்காக அங்க இங்க அலைஞ்சிருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் பணம் கிடைக்கலையேன்னு பத்மா கேட்கறாங்க. கிடைக்கலன்னு யார் சொன்னான்னு கேக்குறாங்க மாயா. ஏய் பொய் சொல்லாதடிங்கிறாங்க பத்மா. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. உன்ன மாதிரி நினைச்சியா வாயிலே வர சொல்றதுக்கு? எப்பா என்ன சொல்றீங்க? ஜானகி ஜாமீன்ல வெளியில எடுத்தாச்சான்னு பாட்டி கேக்குறாங்க. ஆமா, அண்ணியே ஜாமீன்ல வெளியே எடுத்தாச்சுங்கிறாங்க சிவராமன். அப்பாடா, எப்படியோ ஜானகி வெளியில வந்துட்டாலே அதுவே போதுமடா சாமின்னு நினைக்கிறாங்க பாட்டி. நிஜமாவா சொல்றீங்க? அம்மாவை ஜாமீன்ல எடுத்தாச்சா? வெளியில வந்துட்டாங்களான்னு கேக்குறாங்க தனா. ஆமா தனா, நீ சந்தோஷமா இரு, அம்மா வெளியில வந்துட்டாங்கிறாங்க. எப்படி பணம் யார் கொடுத்தா, எப்படி அண்ணி வெளியில வந்தாங்கன்னு கேக்குறாங்க பத்மா. அடியே யாரும் கொடுக்கல, அவங்களா பணத்தை கொண்டு வந்து ஜாமீனுக்காக பணத்தை கட்டிட்டு ஜாமீன்ல நம்ம தங்கச்சியை வெளியில கூட்டிட்டு வந்துட்டாருங்கிறாங்க. அந்த அளவுக்கு மாமாவை ஏத்து யாருக்கு இந்த ஊர்ல தைரியம் இருக்கு? யார் பணத்தை கட்டினான்னு கேக்குறாங்க பார்வதி. அவரு அண்ணன் மாட தைரியமானவர் தான். அவர் எப்பவுமே யாருக்கும் பயப்பட மாட்டாரு. நியாயம் எங்கேயோ அங்கதான் நிப்பாரு. அவங்க பக்கம் தான் எப்பவுமே நிப்பாரு. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணி பக்கம் நின்னுட்டாரு அப்படின்னு சிவராமனும் மணிவண்ணனும் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் புரியாம, யாரா இருக்கும், யார் பணத்தை கட்டியிருப்பாங்க, மாமாவை ஏத்துக்கிட்டு யார் பணம் கட்டி அக்காவை கூட்டிட்டு வந்திருப்பாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க பார்வதி. மாயா, யார் வந்து அண்ணியை ஜாமீன்ல எடுத்தது, அது சொல்ல போறியா இல்லையாங்கிறாங்க. வேற யாரு? எங்க பெரியமாவோட புருஷன் தான் பணத்தை கட்டி எங்க பெரியமாவை ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்தா. என்ன சொல்ற? ரகுவா வந்தான், ரகுவா ஜானகியை வெளியில எடுத்தான் அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. பாட்டி, பெரியப்பா தான் பணத்தோட வந்து பெரியமாவை ஜாமீன்ல எடுத்தாங்கன்னு சொல்றாங்க மாயா. அது எப்படி அண்ணன் வந்து ஜாமீன்ல எடுத்திருக்க முடியும்? கார்ல சர்ன்னு வந்தாரு, பணத்தோட வந்தாரு, பணத்தை கட்டினாரு, தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டாரு. சும்மா விளையாடாதீங்க, அது எப்படி அண்ணன் வருவாரு? அண்ணி மேல அண்ணனே கோவத்துல இருந்தாரு, அவரெல்லாம் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க பத்மா. அடியே என்னடி நாங்க சொல்றதெல்லாம் பொய்ங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கேன். தான் தங்கச்சியை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தாரு, நாங்க எதுக்காக பொய் சொல்லணுங்கிறாங்க மணிவண்ணன். சித்தப்பா, அப்பாவுக்கு அம்மா மேல இன்னும் பாசம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியுதுங்கிறாங்க தானா. சிவா, எங்க அவங்க 2 பேத்தையும் இன்னும் காணுமேங்கிறாங்க பாட்டி. அத்தை, மச்சான் வந்தாரு, வந்து ஜாமீன்ல எடுத்து தங்கச்சியை அவர் கார்லயே அவர் கூட்டிட்டு போயிட்டாருங்கிறாங்க. இங்க பார்வதி, ஆமா எதுக்கு கூட்டிட்டு போனாருன்னு கேக்குறாங்க. அவர் பொண்டாட்டி அவர் கூட்டிட்டு போயிருக்காரு, நாங்க எங்கேன்னு கேட்க முடியுமா? கூட சொன்னோம் பெரியமாவை நாங்களே கூட்டிட்டு போறணும், ஆனா பெரியப்பா தான் ஏன் பொண்டாட்டியை நானே கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லி அவங்க கார்ல அவங்க 2 பேரும் எங்கேயோ போயிருக்காங்க. அப்படி எங்க தான் அண்ணன் அண்ணியை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு கேக்குறாங்க பத்மா. எனக்கு தெரிஞ்ச அநேகமா கோயில் குளம் சினிமாவுக்கு போயிட்டு ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வருவாங்கன்னு நினைக்கிறேங்கிறாங்க மணிவண்ணன். ஐயோ என்னங்க நீ, இது இப்படி நடந்து போச்சே, நாம ஒன்று நினைச்சா அதோ நடக்குதுன்னு
பார்வதியும் பத்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சிவராமன் சொல்றாரு, நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன், எங்கடா கடைசி நேரம் வரைக்கும் பணம் கிடைக்காதோன்னு நினைச்சேன். ஆனா கரெக்டான நேரத்துல அண்ணன் பணத்தோட வந்து நின்னாங்க பாருங்க. அவ்வளவு சந்தோஷம், உயிர் போய் உயிர் வந்ததுன்னு பேசிட்டு இருக்காங்க. சரி சரி, இப்ப ஜானகி ரகுராமும் வந்துருவாங்க. பத்மா சீக்கிரமா போய் ஆரத்தி கரைச்சு ரெடி பண்ணி வையுங்கிறாங்க. ரகுராம் ஜானகி 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. என்னங்க ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஜானகி. ஆமா, நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதான் ஹோட்டல் கூட்டிட்டு வந்தேங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போய் சாப்பிடலான்ட்டு உட்கார்றாங்க. ஜானகிக்கு பிடிச்சதா ரகுராம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரகுராம் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. ஜானகி சாப்பிட்டுக்கிட்டே பழச நினைச்சு பார்த்து பேசுறாங்க. நம்ம கல்யாணமான புதுசுல முத என்ன ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அப்போ உங்களுக்கு பிடிச்சதா நானும் எனக்கு பிடிச்சது உங்களுக்குன்னு நினைச்சு நம்ம 2 பேரும் ஆர்டர் பண்ணோம். ஆனா 2 பேத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கவே இல்லையே. பிடிக்காததை எப்படியோ நம்மளும் சாப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நீங்க என்கிட்ட கேட்டீங்க, ஆமா உனக்கு என்ன பிடிக்கும்னு முத நீங்க என்கிட்ட கேட்டீங்க. தான் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நம்ம பிடிச்சது எது பிடிக்காததுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்லன்னு பேசிட்டு இருக்காங்க. எதுவுமே பேசாத ரகுராம் அமைதியா இருக்காங்க. சாப்பிட்டு போய் ஜானகி கை கழுவிட்டு வராங்க. பின்னாடியே ரகுராம் கை கழுவலான்ட்டு போறாங்க. துடைக்கிறதுக்காக முந்தானியை கொடுக்குறாங்க ஜானகி. அப்ப டிஸ்பேப்பர் கொண்டு வந்து கொடுக்குறாரு சர்வர். ஜானகியை அலட்சியப்படுத்தின மாதிரி முந்தானியை டச் பண்ணாம வந்துடுறாங்க ரகுராம் ஜானகி 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. இங்க பார்வதியும் பத்மாவும் வாசல்லையே காத்திருக்காங்க. அங்க என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியலையே. அண்ணே, அக்காவை மாமா மன்னிச்சு கூட்டிட்டு வந்திருப்பாரா, எப்படி ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தாருங்கிறாங்க. அதான் பார்வதி, எனக்கும் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பார்வதியும் பத்மாவும் பேசிட்டு இருக்காங்க. சத்தம் கேட்டதும் மணிவண்ணன் சிவராமன் இவங்க எல்லாரும் ஓடி வராங்க. வாங்க வாங்க, மச்சானும் தங்கச்சியும் வந்தாச்சு, வாங்க ஆரத்தட்டை எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. ஜானகி ரகுராம் 2 பேரும் ஜோடியா வந்து நிக்கிறாங்க. பாட்டி பார்த்துட்டு ஜானகி வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. அத்தை அழுகாதீங்க, நான் தான் வந்துட்டு நலங்கிறாங்க. ஆனா ஓடி வந்ததும் அம்மா நீ வந்துட்டியா அப்படின்னு சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. அழாத தானா, நான் தான் வந்துட்டுனால அழாதீங்கிறாங்க. உனக்கு என்னால ஆயிடுக்குமோனோ நாங்க எல்லாரும் பயந்துட்டோம் தெரியுமாங்கிறாங்க. நான் தான் வந்துட்டுனால எனக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இருங்கிறாங்க ஜானகி. அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன், நல்ல வேலை ரகு வந்து உன்னை கூட்டிட்டு வந்துட்டான். ரகு ரொம்ப சந்தோஷப்பாங்கிறாங்க பாட்டி. ஆமாண்ணே, அன்னைக்கு என்ன ஆகுமோனோ நாங்களும் பயந்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா அண்ணி இப்படி செஞ்சது பிடிக்கலதான். இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டுல ஒருத்தர் அல்லவா, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்கன்னா எப்படி தாங்கிக்குவாங்கிறாங்க பத்மா. பார்வதியும் ஜாலரா போடுறாங்க. ஆமா மாமா, எங்க அக்காவுக்கு ஜாமீன் கிடைக்காதோன்னு பயந்துகிட்டே இருந்தோங்கிறாங்க. சிவராமனும் மணிவண்ணனும் குசு குசுன்னு காதுக்குள்ள பேசிக்கிறாங்க. பாத்தீங்களா மாமா, நகையை கேட்கும்போது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப பயந்துகிட்டே இருந்தோம்னு எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க பாருங்க. அண்டர் பல்ட்டி அடிக்கிறாளுங்க, நகை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னமா நடிப்பு நடிக்கிறாளுங்க அப்பப்பாங்கிறாங்க மணிவண்ணன். நம்ம வீட்டுல ஏதோ ஒரு கஷ்ட காலம் போட்டு ஆட்டுது, சரி இதோடவாது போகட்டும், ஆரத்தி எடுங்க. நீயும் ஜானகிக்கு பக்கம் நில்லுப்பாங்கிறாங்க. மாயா தான் வந்து ஆரத்தி எடுக்கலான்ட்டு வராங்க. மாயா இங்க கூடடி, அண்ணனுக்கும் அன்னைக்கும் நான் தான் ஆரத்தி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா முன்னால ஆரத்தி எடுத்துட்டு வராங்க. போங்கன்னு சொல்லிட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா பின்னாடியே பத்மா கூப்பிட்டுட்டே வராங்க. அண்ணே, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனுஷன், உங்களை எதிர்த்து எவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் பத்மா, அதையெல்லாம் யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா? இப்போ எதுக்கு மறந்து இருக்கிறத கூட நீ சொல்லி கொடுத்து அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பிரிவை உருவாக்க பாக்குறேன்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். நான் உண்மை தாங்க சொல்றேன், அண்ணனை மீறி கதிரை காப்பாத்துறதுக்காக அண்ணி இப்படி பண்ணிட்டாங்க. ஆளும் அண்ணனுக்கு அண்ணி மேல பாசம் அப்படியே தாங்க இருக்கு. அவரே போய் ஜாமீன்ல எடுத்திருக்காருன்னா பெரிய விஷயம் அல்லவாங்கிறாங்க பத்மா. பார்வதியும் செய்யும் சக்கம் போடுறாங்க. அடா ஆமாங்க அண்ணி, இதே வேற ஒருத்தரா இருந்தா கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அக்காவால மாமா பஞ்சாயத்துல நிறைய அவமானப்பட்டிருந்தாலும் மாமா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம அக்காவுக்காக மாமா போயிருக்காரு பாருங்க. மாமாவுக்கு எவ்வளவு பெரிய மனசுலங்க நீ அப்படின்னு பார்வதி சொல்ல, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க, இப்ப வாயை மூடு, முதல்ல என்ன நடக்கணுமோ அது கரெக்டா நடந்திருக்குதுங்கிறாங்க சிவராமன். கடைசி நேரம் வரைக்கும் பணம் கிடைக்காம என்ன பண்றதுன்னு நாங்க தெரியாம இருந்தோம், நேரத்துல நீங்க வந்து ஜாமீன் எடுத்துட்டீங்கன்னு சந்தோஷமா இருக்குதுன்னு சிவராமன் சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரகுராம் சொல்றாங்க, இங்க பாரு சிவா, நான் ஒண்ணு ஜானகிக்காக பண்ணல, பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னா, நீங்க எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்டீங்க, அதுக்காகத்தான் நான் போய் ஜானகியை கூட்டிட்டு வந்தேன், மத்தபடி எந்த காரணமும் கிடையாது. வீட்டை பொறுத்த வரைக்கும் ஊரை பொறுத்த வரைக்கும் நானும் அவளும் புருஷன் பொண்டாட்டி, ஆனா என் மனசை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. ரகுராம் சொன்னதை கேட்டு ஜானகி அப்படியே இடிஞ்சு போய் நிக்கிறாங்க. இந்த பக்கமா பத்மாவும் பார்வதியும் அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு, 2 பேர்த்துக்குள்ள இன்னும் ஒத்துமை இல்லாம கொஞ்சம் புசு புசு புசுன்னு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் போல இருக்கு. அது எப்படியாவது நாலும் கொஞ்சமா ஊதி பெருசு பண்ணி பிரிச்சு வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க ஜானகியும் பார்வதியும். அக்கறையில தான் பெரியப்பா பெரியமாவை கூட்டிட்டு வந்தாங்கன்னு நினைச்சா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டாரேன்னு மாயா பொக்குன்னு போயிடுறாங்க. நாம பட்ட கஷ்டத்துக்கு அண்ணன் வந்து நின்னதும் ரொம்ப ஆணை பலமா தெரிஞ்சது, இப்ப என்னமோ இப்படி சொல்லிட்டு போயிட்டாரேடு. சிவராமன் மணிவண்ணன் எதுவும் பேச முடியாம போறாங்க. அப்பாடா எப்படியோ ரகுராம் போய் ஜானகியை கூட்டிட்டு வந்துட்டான், அது வரைக்கும் சந்தோஷமா நினைக்கிறாங்க பாட்டி. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில இருக்கிற அந்த கசப்பை தீர்ந்து அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க தனாவும் கதிரும். எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ஜானகி கண்கலங்கி நிக்கிறாங்க. பெரியப்பா இப்படி சொன்னதுனால நீங்க வருத்தப்படாதீங்க பெரியமான்னு ஆறுதல் சொல்றாங்க மாயா. அப்பா இப்படி சொல்லிட்டாருன்னு நீ வருத்தத்தில் இருக்கியாமா? அப்பா இப்படி சொல்லிட்டாருன்னு எனக்கு எந்த வருத்தம் இல்லைங்கிறாங்க ஜானகி. அதுதானே பார்த்தேன், நீங்க தான் பெரியப்பாவை விட்டு கொடுக்க மாட்டீங்களே, அவரு இப்படிதான் எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டு போனாலும் அவர் உங்களை மிஸ் பண்ணிருக்காங்க பெரியமா, பாஸ்தால தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க பெரியமாங்கிறாங்க. ஆமா மாயா, அது எனக்கும் தெரியும், பாசம் இருக்கிறதுனால தான் நேரம் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வராம வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க மாயா. ஆமா, அப்படி பெரியப்பா உங்களை எங்க கூட்டிட்டு போனாங்க, 2 பேரும் எங்க போனீங்க, என்ன ஃபுல் ரொமான்ஸான்னு கேக்குறாங்க மாயா. ஜானகி வெக்கப்பட்டுக்கிட்டே, இதெல்லாமா
கேட்பீங்க போங்கடி அப்படின்னு வெக்கப்படுறாங்க. ஏய் பாத்தியா மாயா அம்மா வெக்கப்படுறாங்கங்கிறாங்க. ஏய் போங்கடி 2 பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஜானகி சாமி ரூமுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. சாமியை கும்பிட்டதும் மாயா நாம ஒரு இடத்துக்கு போகணும் வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. எங்க பெரியமான்னு கேட்கும்போது வா சொல்றேன்னு கூட்டிட்டு போறாங்க ஜானகி. புவனேஸ்வரி வீட்டுல லிங்கம் சொல்றாங்க ஆமா அந்த ரகுராம் ஜானகியை ஜாமீன்ல எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு இப்ப ஜானகியை ரகுராம் ஜாமீன்ல எடுத்தது மட்டும் இல்லாம ஊர் ஊரா கோயில் குளம் ஹோட்டல்னு சுத்துறான் பாருங்கங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இருந்த சண்டை எல்லாம் போயிடுச்சு. இப்படியே இருந்தா அவங்க 2 பேர்த்தையும் எந்த காலத்திலும் பிரிக்க முடியாது. லிங்கம் சொல்லி வாய் மூடல அந்த பக்கமா ஜானகியும் மாயாவும் வந்து நிக்கிறாங்க. ஐயோ அங்க யார் வர்றாங்கன்னு பாருங்கன்னு லிங்கம் சொல்லவும் புவனேஸ்வரியும் பசுபதியும் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஜானகியை பார்த்து கேக்குறாங்க பசுபதி நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்கல. ஒரு மனுஷனா உயிரோட இருக்கிற உன் பையனை செத்துட்டான்னு மத்தியில போய் சொல்லியிருக்கியே அடைச்சி நீ எல்லாம் ஒரு அப்பனா உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையான்னு கேக்குறாங்க ஜானகி. ஏ ஜானகி என்ன இங்க வந்து பெரிய சத்தம் போட்டுட்டு இருக்கிற கார்த்தி உயிரோட இருக்கான்னு சொல்ற குடும்பமா சேர்ந்து அவனை கொன்னுட்டீங்களா? அந்த கதையை சொல்லித்தானே அனுதாபத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொறுக்கி சாகல உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சுதான் இங்க வந்து ஜானகி இந்த மாயா சொல்றதையெல்லாம் கேட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்காத. உண்மையிலுமே கார்த்தி செத்துட்டாங்கிறாங்க புவனேஸ்வரி. ஜானகி அந்த கதிரை காப்பாத்துறதுக்காக நீங்க 2 பேரும் புதுசா வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஏ புவனேஸ்வரி உன்னை பத்தி ஊருக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என் குடும்பத்து மேல இவ்வளவு வன்மம்? ஆமாண்டி என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னையே ரகுராமையும் சேர விட மாட்டேன்னு சவால் விடுறாங்க புவனேஸ்வரி. புவனேஸ்வரி உன்ன மாதிரி மத்தவங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா வாழ்ந்த சரித்திரமே இல்லை. நீயும் சீக்கிரமா அழிஞ்சுதான் போவ அதையும் நான் பார்க்கத்தான் போறேங்கிறாங்க ஜானகி. அதையும் நானும் பாக்குறேன்ங்கிறாங்க புவனேஸ்வரி. ஒருத்தருக்கு ஒருத்தர் சவால் விட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்.